தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவது இல்லை. நம்ம இந்த ப்ராமிசஸை போன வாரத்தில் நான் உங்களோடு பேசினேன். ஒரு மனிதன் சரியாய் வாழணும்னு நினைக்கிறவன் தன்னை அடிக்கடி சரி செய்து கொள்கிறவனாக இருப்பான், அடிக்கடி தன்னை செதுக்கி கொள்ளுகிறவனாக இருப்பான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு சரியாக வாழ்கிற மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கடி தன்னை சரி செய்து கொள்ளுகிறவன், அடிக்கடி தன்னை சுத்தம் செய்து கொள்ளுகிறவன், அடிக்கடி தன்னை செதுக்கி கொள்ளுகிறவனாகவே இருப்பான். அந்த விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவாக இருப்பான். மறந்துடக்கூடாது. கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்கள்ட்டேருந்து கரெக்ஷனை பார்க்க விரும்புகிறவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மறந்துடக்கூடாது. மற்றவங்கள்ட்டேருந்து ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண் ஓடும், கால் ஓடும், எல்லாம் ஓடும். மறந்துடக்கூட அப்படியே போயிட்டுருக்கோம். புரியல? அவரெல்லாம் நமக்கு தேவையில்லை, விடுங்க. நம்ம நம்மளை பார்ப்போம். நான் கொடுமைக்கு தூரமாகணும், திகிலுக்கு தூரமாகணும், பயம் இல்லாமல் இருக்கணும். இந்த ப்ராமிசஸை நான் சுதந்திரிக்கிறேன்னா நீதியில் நான் ஸ்திரப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். நீதியில் ஸ்திரப்படணும். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக இருக்கிறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரியாக வாழணும்னு விரும்புகிறவங்க சரிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கிறிஸ்டியன் லிவிங். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து தன்னை மட்டும் தான் ஃபாலோ பண்ண சொல்லி ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லும்போது பவுல் அழகாக சொல்கிறாரு, நாங்கள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமோ அப்படியே நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள்ன்றார். அந்த இடத்துல ரொம்ப அருமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இருப்பினும் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிற ஒரு வார்த்தை சுயநீதியும் என் நீதியும். என்னங்க, என் நீதி சுயநீதிலாம் ஒன்று தானேங்க? என் நீதி சுயநீதிலாம் ஒன்று தானே? என்ன சுயநீதியும் என் நீதியும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். என் வாயிலிருந்து என்னை புகழ்ந்தா அது பேர் சுயநீதி, தேவனே என்னை புகழ்ந்தா அது என் நீதி. வந்துடக்கூடாது. நீங்கள் யோபு எடுத்துக்கங்க. யோபுட்ட ஆண்டவர் யோபை பார்த்து சாத்தான்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாத்தான்ட்ட சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனுமாகிய என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் அவன் நீதியை அவர் வாயிலே சொல்றார். சொல்லுங்க, அவன் நீதியை அவர் வாயிலே சொல்றார். எவ்வளோ அருமையாக சொல்றார். அதை படிக்கிறப்ப எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாமுக்கு பார்வோன்ட்டு சொல்லி ஜெபம் சொல்லி சொல்கிறப்ப சொல்லுவார், என் ஊழியக்காரனை ஆபிரகாம்கிட்ட போய் சொல்லு, அவன் உனக்கா என்ன செய்வான், ஜெபம் பண்ணுவான்னுவார். பாருங்க, ஆண்டவர் சில நேரங்களில் தம்முடைய ஜனத்தின் நீதியை அவர் வாயை திறந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. அவர் யோவான் ஸ்நானனால ஞானஸ்நானம் பெறும்படி அந்த ஞானஸ்நானம் அந்த யோர்தானுக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த ஜான் பேப்டிஸ்டால அப்படியே கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்லிட்டார், ஐயே உம்முடைய சூழல் இருக்க ஒரு லேசை கூட கழுத்த நான் தகுதி இல்லாதவன், நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? ஐயோ நான் கொடுக்க மாட்டேன்னு ஜீசஸ் சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்படுது. பரிசுத்தாவியான புறாவை போல் இறங்குறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் சொல்கிற ஒரு சாட்சி உண்டாகுது. நன்றாய் கவனிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என் வாயிலே என்னை பற்றி சொன்னால் அது நல்லா இருக்காது, என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாருன்றார். இப்போ நான் என்ன பேச வருகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நிறைய மக்கள் மத்தியில், ரொம்ப ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா சுயநீதி. ரொம்ப பிரபலமாக இருக்குது. உலகத்தான் கூட ஒரு நேரம் யாருக்காவது சோறு போட்டால் சொல்ல மாட்டேன்றான். ஆனால் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் வச்சிட்றான். புரியுங்களா? இன்றைக்கு அனாதைகளுக்கு சோறு போட்டோம் ஸ்டேட்டஸ் வச்சிடறான். எதெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு தெரியாமல் இதையும் ஸ்டேட்டஸ் வச்சிடறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஊட்டுறத ஸ்டேட்டஸ் போடுது ஒரு மருமகன். வந்துடக்கூடாது. பாட்டிக்கு ஊட்டுறத ஸ்டேட்டஸ் போடுது, மை லவ்லி மம் அப்படின்னு போட்டிருக்குது. புரியுங்களா? இது அதுக்கப்புறம் சோறு ஊட்டுச்சா ஊட்டலையான்றது நமக்கு தெரியாது. புரியுங்களா? ஆனால் எல்லாருமே நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னா சுயநீதி. நீங்கள் ஸ்டேட்டஸில் வசனம் போடுங்க, அது தேவ நீதி.
ஸ்டேட்டஸில் உங்கள் பர்த்டே கொண்டாடுங்க, அது உங்கள் விருப்பம். பட் ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சுயநீதி. ப்ரைஸ் எல்லாம் புரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த கோவிட் டைமில் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு 100 பேருக்கு அவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க. எவ்வளோ பேரா? 150 பேர் அவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க. அது நான் மறந்துடுச்சு அந்த ஞாபகம். அப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கன்னு, ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தேன். அப்போது ஒரு மனிதர் சொன்னார், உங்கள் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும்னு போட்டிருந்தார். ஒன்று அந்த வார்த்தை எனக்கு உறுத்துச்சு. நான் போட்டிருந்தது, இது மாதிரி உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கொரோனா நேரத்தில் எழுப்பினால் நலமாக இருக்கும். ஆனால் நான் அந்த ஃபோட்டோவில் நான்லாம் இல்லை. நான் எங்கேயாவது என்னடா, நான் இல்லை, நான் எங்கேயுமே போகல. ஆமாம், நான் இங்கே சர்ச்சுக்கு வருவேன், ப்ரேயர் பண்ணுவேன், போயிடுவேன். தம்பிங்க தான் போவாங்க. போட்டிருந்தாப்புல சரி ரைட், கொஞ்சம் உணர்த்தப்பட்டேன், ரைட்டு, அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நாள் கழித்து பார்க்குறேன், அந்த பையன் ஃபோட்டோவோடு போட்டு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி போட்டிருந்தான். எனக்கு ஒன்றும் விளங்கலை, நான் பதிலும் போடலை, எனக்கு அது தேவையில்லை. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்களேன், இன்றைக்கி கிறிஸ்தவம் சுயநீதியில் தான் நிரம்பி இருக்குது. அதனால தான் தேவ நீதி வெளிப்படலை. நம்ம செஞ்சது கடவுள் வாயினால் புகழப்படவும் இல்லை. நீங்கள் தெரியுமா, யோபுவை ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆனால் அந்த யோபு கஷ்ட காலத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? கஷ்ட காலத்தில் அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என்கிட்ட என்னத்தை குற்றத்தை கண்டுபிடித்து, நீங்கள் 31 அதிகாரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 31 அதிகாரத்தில் அவ்வளோ பேசுகிறார். நான் இந்த கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன்னா, நான் எந்த ஸ்திரியோடு நான் நோக்கமாக இருந்தேனோ, அயலங்காம் பொண்டாட்டி மேலே நோக்கமாக இருந்தேனோ, எளியவனை ஒடுக்கினேனோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற கேள்விலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்பார். எனக்கு அந்த மனுஷன் பேசுகிறத கேட்ட உடனே ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோபம் வந்துச்சுன்னா, அவ்வளோ உபத்திரவம். புரியுங்களா? அந்த மனுஷன் அப்படி பேசுகிறாருங்க, அவ்வளோ பேசுகிறார். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்குறார். எந்த குற்றத்தை என்னிடத்தில் கண்டுபிடித்தீர்? நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்ததை நீ கண்டுபிடித்தீரோ? என்னிடத்தில் என்ன குறையை கண்டுபிடித்தீர்? அப்படி என்ன நான் குறையாய் வாழ்ந்து விட்டேன்? அந்நியனுக்கு உபசரிக்காத நாட்கள் உண்டோ? என் வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிடாத நாட்கள் உண்டோ? எல்லாத்தையும் சொல்கிறார். அதாவது தனக்கு கஷ்டம் வந்த உடனே இந்த மனுஷன் தான் செஞ்ச நல்லதை பூரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? சொல்லுங்க. என் வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? என் வீட்டில் எல்லாமே செய்கிறாங்களே, நாங்கள் யாருக்கு சோறு வடிக்கலை, யார் வீட்டு காசுக்கு ஆசைப்பட்டோம், யார் வீட்டுக்கு போய் நாங்கள் எது பண்ணோம், என் வீட்டில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு என்னைக்கா நீ சொல்லியிருக்கியா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும் பொழுது, உபத்திரம்னு வரும் பொழுது, நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுற நேரம் வறுப்பு பார்த்தீங்களா? அது சுயநீதி. சுயநீதி அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். நான் சொல்லுவேன், நான் நீதியில் ஸ்திரப்படுவதற்கு தடையாக இருக்கிறதே என்னுடைய சுயநீதி. நான் நீதியிலே வளராமல் இருப்பதற்கு காரணமே என்னுடைய சுயநீதி. நான் உபவாசம் போட்டு தான் கர்த்தர் உனக்கு அற்புதம் செஞ்சார். சுயநீதி. நான் முழங்கால்னு தாண்டி இன்னைக்கு நல்லா நீ ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற, இல்லைன்னா இன்னைக்கே கெட்டு போயிருப்ப. சுயநீதி. இதை நீ சொல்லக்கூடாது, உன் புள்ள சொல்லணும். எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க, நான் நல்லா இருக்கிறேன். நன்றாக கவனிச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படியாவது நம்ம வாயில் சொல்லுங்க, வாயில் வருதோ இல்லையோ மனசில் சொல்லுங்க. நான் உங்களை குறையாக சொல்கிறதுக்காக சொல்ல, வாயில் வருதோ இல்லையோ என்னது. இப்போ பாஸ்டர் அந்த பிரதர் இப்படி சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே சல்லுன்னு ஏறுது. சல்லுன்னு ஏறினோடனே நான் என்னடா செய்யலை, அவருக்கு செய்யாதே கிடையாதுடா, எல்லாமே செஞ்சுட்டேன் தான் அப்படின்னு என் வாய் சொல்லுது. பார்த்தீங்களா? சுயநீதி. சொல்லுதோ இல்லையோ நினைக்குது. பார்த்தீங்களா? சுயநீதி. இதை நல்லா கவனிங்க. இந்த பகுதி ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கொண்ட பகுதி கிடையாது. இதை நான் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி இந்த ஜாபை விட்டு நான் வெளியே போகலை. இந்த யோபை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த விஷயங்கள் தோன்றனால நான் இந்த யோபுக்கே நான் மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு போக விரும்புகிறேன். யோபில் சில முக்கியமான வார்த்தைகளை சும்மா கோடிட்டு மட்டும் நான் காட்ட விரும்புகிறேன். யோபு 35
2:3. என் நீதி ஆ தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று ஆ நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நல்லா கவனிச்சு பாருங்க. தான் சுயநீதியை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலாம் பெரியதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியார் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னி. கெட்டவன் நல்லதையா இருக்கான், அவன் என்னையா குறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு உன் மனசில் சொன்னீர்ல, வாயை திறந்து சொன்னீர்லன்னு சொல்கிறார். சரி, இப்போ திரும்பி அடுத்த வார்த்தைக்கு இன்னொரு பகுதிக்கு நான் கூட்டு போகிறேன். 33, 9, 10, 11, 12. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. பாருங்க, என்ன மனுஷன், என்கிட்ட என்ன மீறுதல் இருக்குது? நான் குற்றமற்றவன், நான் சுத்தன், என்னிடத்துல என்ன இல்லை? அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். இதோ அவர் என்னில் என்ன பிடிக்க பார்க்கிறாராம்? குற்றம் பிடிக்க பார்க்கிறார். அதாவது உபத்திரவம் பெருகணுன்னு வாய் உளர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? உபத்திரவம் பெருகணுன்னு வாய் என்ன ஆயிடுச்சு? கஷ்டம்னு வந்த பிறகு நல்லதெல்லாம் வாயை திறந்து என்ன செய்கிறோம்? சொல்லி காட்ட ஆரம்பிச்சிடறோம். கோயிலுக்கு வரலையா? இந்த வருஷம் முழுசும் ஒரு நாள் ஆப்ஷன் ஆகாமல் ஞாயிற்றுக்கிழமை முழுசும் ஆராதனைக்கு வந்தனே, என் வீட்டுக்கு மட்டும் என்ன நடந்துச்சு? 40 நாள் விடாமல் உபவாச ஜபத்துக்கு போனனே, என்னத்தை அப்படி நடந்துருச்சு பார். பக்கத்தில் உட்காந்துருக்குது, ஒரு நாள் கூட வரல. புரியுங்களா? வந்து திண்டுக்கல் மாதிரி உட்காந்துருக்குது. புரியல? ஒரு நாள் கூட ஒரு ஜபத்தில் கலந்துக்கல. புரியல? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கிழங்கு உருண்ட மாதிரி. வந்துடக்கூட நான் 40 நாள் காலையில் சாயந்தரம் மதியானம் எல்லா ஜபத்துக்கும் போனேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படி என்ன ஆண்டவருக்கு நான் குறை வச்சேன்? காணிக்க கொடுக்குறதுல குறை வச்சேனா? தசமபாகம் கொடுக்குறதுல குறை வச்சேனா? ஏதாவது குறைக்கலாம் முடிஞ்சிட்டு போய் கூட அந்த முன்னாடி இருக்கிற நெட்ட மனுஷனுக்கு ஒரு பிரைஸ்ரால் சொல்லி தான் போகிறேன். மதர் கூட என்ன செய்யாமல் போனேன்? மதர் கூட அப்படியே தான் நான் இருந்தேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இங்கே. படிங்க. என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என்னவா நினைச்சுக்கிறாரா? எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று நீ சொன்னி. அந்த 3 சிநேகிதர் பேசின காட்டிலும் அந்த சின்னவன் பேசின வேர்டு தாங்க ஆழமானது. சொல்லிட்டு இப்ப அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க. இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாயிட்டாலும் நம்ம புகழ வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம செஞ்சதை என்ன செஞ்சிடறோம்? சொல்லி காமிச்சிடுறோம். அப்போ எப்படி தேவன் என் நீதியை சொல்லுவார்? என் தேவன் தான் என்னை புகழுமே தவிர என் வாய் என்னை புகழக்கூடாது. என் சந்ததி வேணா என்னை புகழலாமே தவிர நான் என்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பாருங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் 3 பேரும் பையனு சொல்லுவாங்க, ஐயோ இந்த பையனில் 3 பேரையும் மேய்க்கிறதுக்குள்ளாடி படாத பாடுபடுவேன், மதரக்கூடாது. ஐயோ எல்லா இவங்களை மேய்ச்சி கீழ்ச்சி ஆளாக எனக்கு அசந்து போயிடும். அவங்க அப்பா வேலைக்கு போயிடுவார். இவங்கள பிடிச்சி வைக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கல்லெறிஞ்சிட்டு வந்து நிற்பான், ஒருத்தன் பார்த்தா கிளி தாண்டு விளாண்டுட்டு வந்து எவன் காலையாக உடச்சிட்டு வந்து நிற்பான், இல்லைன்னா இவன் காலை உடச்சிட்டு வந்து நிற்பான். மதரக்கூட ஏதா இன்னைக்கு 3 நாள் லீவ் விட்டாங்கன்னா இவங்க கதவே ஐயோயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சரிம்மா இப்போ பெருசாகிட்டோம்மா என்ன. டேய் நீங்கள் ஈஸியாக சொல்லிக்கடா, பிள்ளைகளை வளர்க்குறதுனா எவ்வளோ கஷ்டன்னு நீ பெற்று பார்த்தா தாண்டா தெரியும். மதுரக்கூடாது, நான் பட்ட பாடு கொஞ்சம் நினச்சோமா. உங்கள் அப்பா ரயில்வேயே கையில் பிடிச்சிட்டு நிற்பார். மதுரக்கூடாது, ரயில்வேயே அவர் கையில் தான் இருக்கிற மாதிரி, இவர் ஷடவுன் போடலன்னா அங்கே லைட்டே எரியாத மாதிரி. மதுரக்கூடாது அப்படின்னு உங்கள் அப்பாவே கனவு கண்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். உன் அப்பா மட்டும் வாழல, சித்தப்பனும் சேர்ந்தே வாழ்ந்தார். 2 பேருமே ரயில்வேல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். அவர் ஃபோர்மேன், இவர் சார்ஜ்மேன். இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு ரயில்வே தான் கையில் வச்சு இந்த அட்லஸ் மாதிரி வாழ்ந்துருக்குறாங்க. வரக்கூடாது. அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் ஒருத்தலே பாடுபட்டு உங்களை கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
என் பிள்ளைகள்லாம் பிறந்து சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டு வீட்டுள்ளார ஓடி அது ஒன்றை தூக்கி போடும், அது ஒன்று எடுத்து போடும், இதெல்லாம் போடும். இப்படிலாம் சொல்கிறப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்கள் எவ்வளவோ தேவலாண்டா, உக்காந்த இடத்துல அப்படியே இருப்பீங்க. உக்காந்த இடத்துல அப்போ சொன்னது என்ன புரியலா? இப்போ எங்கள் அம்மா இருந்தால் உழுந்து உழுந்து செஞ்சுருப்பாங்க. புரியல? இப்போ பீட்ரு நீலாம் ஒவ்வொரு இடத்துல உட்காரான்னா அப்படியே உட்காந்துருப்படா, சொல்ல சொல்ல தெரியாமல் பாடுறா, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுருக்கா பாடுறா. இப்போ என் சந்ததி முடிஞ்சு என் பிள்ளையோட பிள்ளைய பார்க்குறேன். லீனா சொல்லுது, எப்பா அவள்லாம் சர்ச்சில் வந்தால் உட்காரினா 3 பேர் ஒரு இடத்துல ஏன்னா அவள் குடுமையை பிடிச்சி இழுத்துவிடுவாள். முதல்ல கூட 3 பேர் அங்கே உட்காந்துருக்கணும், சத்தம் வரக்கூடாது, சபையில் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடில் ஏமாத்துறே எங்கள் அப்பா ஒருத்தர் தான். நேராக வந்து உட்காந்துட்டு அப்படியே பெருசாக கூப்பிட கண்ணை காட்டி போய் படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்துருன்னுவார். நேசகுமாரத்தி அதனால் போய் போட்டு விட்டுருவார். பார்ப்பேன் 3 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காளப்பா. இந்த பயம் மட்டும்பா அங்கேருந்து வரான், இதில் ஏறுறான், இப்படியே போகிறான், அடுத்த ஒருத்தனை கம்பெனிட்டு கூப்பிட்றான், அவனை கூட்டிகிட்டு வரான், அதுக்கு மேலே போகிறான். இப்போ இன்னொன்று புறப்பட்டு ஈட்டிங் 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 தின்னுக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்னாங்க. எங்கள் அம்மா எங்களை பார்த்தவ மட்டும் உங்களை வளர்க்கப்படாத பாடுபட்டேன்னாங்க. என் பிள்ளைகளை பார்த்த உடனே நீங்கள் எவ்வளவோ தேவலாண்டா அப்படின்னாங்க. இப்போ என் பிள்ளைகளை பார்த்த பிறகு நான் என் பேரனை பார்க்குறப்ப சொல்கிறேன், ஐயோ இவ்வளோ எவ்வளவோ தேவலாம் போல இருக்கு. என்ன விளங்குது இதில் சொல்லுங்கள்? என்ன விளங்குது? என்ன விளங்குது? என்ன விளங்குதே? நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன விளங்குது? அதாவது நம்ம பெற்றதை பார்த்து நம்ம சொன்னோம், உங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு பார்க்குறோம். அடுத்த சந்ததியை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவோ தேவலாண்டா அதுகளுக்கு அப்படின்னு சொல்கிற காலம் வந்து அப்படியே ஒன்று நான் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், உங்களை மட்டும் நீங்கள் மதிப்பிடும் பொழுது உங்கள் சுயநீதியை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் உங்கள் மதிப்பீடை உங்கள் கண்ணை விட்டு எடுத்து அயலகத்தார பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எவ்வளவோ மக்களுக்கு உதவி செஞ்சோன்றதை காட்டிலும் உலகம் செய்கிற உதவியை போல இன்றைக்கி உதவி எதுவுமே கிடையாது. உலகம் அவ்வளோ உதவி செய்யுது. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி அவன் தான தர்மங்கள் பண்ணுறதுல பெருகிட்டான். இப்போல்லாம் மனுஷன் திருந்திட்டான். அவன் ரட்சிக்க தான் படலையே தவிர கடவுளை தான் அறியலே தவிர. பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஆர்ஃபனேஜஸை நான் ஃபோன் பண்ணி சில நாளில் இந்த ஃபுட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சாரி சார் இன்றைக்கி புக்குடு சார், வெரி சாரி சார். வரிசையாக கேட்பேன், பர்த்டே கேட்பேன், எல்லாம் வரிசையாக கேட்பேன், புக்குடுவாங்க. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். கிறிஸ்மஸுக்கு எல்லா இடத்துக்கும் போட்டுருவோம் விட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ புக்குடு யாருங்க கொடுக்குறா சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த இந்து மக்களுடைய பெயர்களை தான் நான் கேட்பேன். கேட்குறப்ப மனசில் நினைப்பேன், உலகத்தான் கூட சன்மார்க்கனாய் மாறிக்கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளை சுயநீதியிலே விழுந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் செய்வதை உலகத்துக்கு அறிவிக்கவில்லை, ஆனால் நம் பிள்ளைகள் செய்கிறதை ஸ்டேட்டஸ் மூலமாய் ஊருக்கே தெரியப்படுத்துகிறார்கள். யோசித்துப்பார், யோபு என்னெல்லாம் பேசலாங்க, பேசாத வார்த்தையில் தான் இருக்கா. இன்னும் பாருங்கள், இன்னும் அவர் பேசுனதெல்லாம் சிம்பிளாக சொல்லி முடிக்க முடியாது. சும்மா ஒரு கோடிட்டு மட்டும் போகிறேன். 31 பாருங்கள், அந்த யோபில் 31. இதை வச்சு ஒரு கன்க்ளூஷனை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோபு 31 புரியுங்களா? 5ஆம் வசனம் படிங்க. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. நல்ல தராசில் யார்கிட்ட சொல்றாரு? அவர்கிட்ட என்ன கள்ள தராசா இருக்கு? நல்ல தராசில் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை. வேற ஆள்னா ஆண்டவர் என்ன போட்டு தள்ளியிருப்பார். அவர் பர்மிஷன் கிராண்டட் பண்ணனால விட்டுட்டார். ஆமாம், சோதனைக்கு அனுமதி கொடுத்தவர் அவர்ன்றனால அவன் பலவீனம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது, இதை படித்து முடிங்க, அடுத்து சொல்கிறேன்.
என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் முண்டாட்டி நான் விரும்பினது உண்டா, அடுத்தவன் வீட்டுக்கு போனது உண்டா, தோஷம் என் வீட்டுக்கு வந்தது உண்டா, மறந்துடக்கூடாது என் வேலைக்காரனை என் வேலைக்காரியை மறந்துடக்கூடாது, நான் ஏதாவது அநியாயம் செஞ்சுருக்கிறேனா அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிசையாக பேசிக்கிட்டே வர மனுஷன் வாயை நிறுத்தவே இல்லைங்க. நிறுத்தவே இல்லை இந்த மனுஷன். என்ன நிறுத்தல பாருங்க. பார்த்தீங்கன்னா 32:1 யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால். சொல்லுங்க 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 சொல்லுங்க. யோபு உங்களை பார்த்துக்குங்க, உங்களை பார்த்துக்குங்க, உங்களை பார்த்துக்குங்க, உங்களை ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்ததினால் அவனுக்கு அந்த 3 புருஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். முடிச்சிட்டாங்க. மனுஷன் தண்ணியே பேசிட்டோம். ஒருத்தர் வருவாருங்க, பாஸ்டர் உங்கள் தெருவில் அந்த ஃபஸ்ட் கிராஸ் இருக்குல்ல, எஸ் அதில் முன்னாடி ஒரு 4 பிளாட் இருந்துச்சு, ஏன் பிளாட்டு தான் பாஸ்டர் அப்படின்வார். அப்படியே பிரதர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு எங்கள் தாத்தா அப்படின்வார். தாத்தா கொடுத்துட்டாரு, இது எது உன் பிளாட்டுன்ற சரி விட்டுருவேன். திடீர்னு வருவாருங்க ரவிமணிகாலுக்கு, உங்களுக்கு ரவிச்சந்திரன் நல்ல பழக்கமா? பழக்கம் பாஸ்டர். பாஸ்டர் நம்ம இந்த இடத்துல ஒத்திக்கு குத்தகைக்கு உழுத இடம் பாஸ்டர். ஆமாம், கையெழுத்து வாங்கி நம்மள்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்வார். இப்படியே வருவாருங்க. ஒரு நாள் இந்த மாடியில் இங்கே ப்ரேயர் நடந்துருந்துச்சு, வந்தார். பாஸ்டர் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம இடம் பாஸ்டர்னார். மீசை போட்டு தள்ளிடுவார், ஜாக்கிரதை. ஆமாம், நல்லா கவனிச்சிங்க. ஆனால் அவர் எப்படி தான் இருக்கார், இன்றைக்கி சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கார். கடைசியில் ஒரு நாள் அவர்கிட்ட பேசினேன், இவ்வளோ இடம் வச்சுருந்தியே படுபாவி, ஒரு இடத்த சபைக்கு கொடுத்தியா? ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்துச்சா? முதல்ல இவங்க எப்படி தெரியுமா, தங்களை தாங்களே பார்த்து பவுல் சொல்கிற மாதிரி தங்களை தாங்களே அளந்து கொண்டு, தங்களை தாங்களே நிறுத்து கொண்டு, தங்களை தாங்களே யோக்கியம் பேசிக்கிட்டு, தங்களை தாங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிற நீதிமான்கள் என்ற போர்வையில சுத்துகிற பரதேசி பாவிகள். தன்னைதான் பொண்டாட்டிட்டே கேட்குறாங்க, என் ஜபத்தில் ஆண்டி இன்னைக்கு உயிரோடு இருக்கா, இல்லைன்னா நேற்ற போயிருப்படி அப்படின்றான். அந்த ஒன்று பார்க்குறா, என்னடா நேற்று கல்லெடுத்து கொள்ள பார்க்கத்தானா என்னன்னு தெரியல அவன் அப்படி புரியல. ஒரு மனைவி சொல்லுது, இங்கே பாரியா, இன்னைக்கு நீ நிற்கிறதும் நீ அப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான். மறந்துடாத, நன்றி கெட்டவனாக இருக்காத. சோறை போட்டால் சொல்லணும், சோறை போட்டால் சொல்லணும். அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், சோறு தின்றதா வேணாமா சொல்லுங்கள். சோறை போட்டு சொல்கிறா, என்னால் தான் ஏன் நீ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறான். நான் சாப்பிட்றதா வேணாமான்னு, சந்தோஷமாக சாப்பிடுன்னு கூட அப்படியாவது சொல்லிட்டு போட்டு விடு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், யோபு தன் பார்வைக்கு, திரும்ப சொல்லுங்கள் என்னங்க, நீதிமானதுனால மனுஷன் கூட பேசலைங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பேச மனசு வரலைங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் சுயநீதி அழுக்கான கண்ட நம்முடைய சுயநீதி தேவனுக்கு உண்பதாக பாவம். எப்போ நம்மளை குறிச்சே பேச ஆரம்பித்தோமோ அந்த சுயநீதி தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. நான் சொல்லுகிறேன், தேவன் என் வாயை திறக்காமல் தேவனுடைய வாய் திறக்கிறது போராகாம். நான் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இருந்தேன், ஆனால் நிச்சயமாக தேவன் என் நீதியை பேசுவார். என் தேவன் என் நீதியை பேச வேண்டிய ஒரு காலம் இருக்குதுங்க, ஒரு சீசன் இருக்குது. நான் தெரியுமா உங்களுக்கு, ஆபிரகாம் நீதிமானாய் இருந்ததினால் மறந்துடக்கூடாது, ஆபிரகாம் ஜெபிக்கிறவனாய் இருந்ததினால், ஆபிரகாம் விசுவாசிக்கிறவனாய் இருந்ததினால் ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன் வரப்போகிற சந்ததிக்கு சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகன் அவன் தான், மறைக்க மாட்டான். சொல்கிறார் புரியுதா? நீங்கள் அப்படியே பாருங்கள். நான் இன்னும் சொல்கிறேன், சில மனிதர்கள் வாழுகிற காலத்தில் தேவன் பேசலை, ஆனால் அவர்கள் மடிந்த பிறகு வேதத்தில் எழுதி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். அவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த நீதி சொல்லப்பட்டது,
ஆனால் சில பேருக்கு இன்றைய வரைக்கும் நீதி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீங்க. இதில் இன்னும் ஒரு விசேஷம் தெரியுமா? நேராக வாங்க, யோபு 42:7 படிங்க. எனக்கு அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனாக எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. கோபம் மூழுது? அந்த 3 பேர் யாரா? 3 பேர்கிட்ட எனக்கு என்ன மூழுது? கோபம் மூழுகிறது. கோபம் வந்துருச்சு, எனக்கு கோபம் வந்துருச்சு. என் தாசனாகிய யோபு பேசினது என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இதை எப்படி எடுத்துக்குவீங்க? இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு சொல்லுங்க. நான் நேற்று பூரா ரொம்ப யோசித்தேன், இல்லை என்னதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு. அவன் பேசுனது பூரா நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? நீங்களாம் கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா? எத்தனை முறை ஜோபு புஸ்தகம் படிச்சிருக்கிறீங்க? நாங்கள் சில நேரத்தில் இங்கே தொடர்ந்து படிக்க வைப்பேன். 30 முறை 40 முறை இப்படி தொடர்ந்து படிப்போம். புரியுங்களா? நீங்கள் படித்து பாருங்கள். இவர் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் இவரை குறித்து பேசின ஆளே யாரு? என்ன பாஸ்டர், என்ன ஆண்டவர் இப்படிலாம் இருக்கிறாரு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பார்வையில் நான் கணிச்ச நீதி வேற, தேவ பார்வையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நீதி வேற. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சுயநீதியை பேசி கெட்டு போனோமே தவிர என்னை குறித்த ஒரு நீதியை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு ரைட்டு போட வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. நான் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணணுமே தவிர என்னை கரெக்டு போட்டு பாஸ் ஆக்க வேண்டிய எல்லா வேலையும் அவர் கையில் இருக்குது. தயவு செய்து டோன்ட் ஜட்ஜ் ஃபார் அதர்ஸ். ஒருத்தர் காலையில் எந்திரிக்காமல் தூங்குறாங்கன்றதுக்காக அவன் பாவி என்று நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். படுக்கையிலே அழுது அவன் இரவு ஜெபித்தது யாருக்குமே தெரியாது. தேவன் அவன் மேல் செவி கொடுக்கிறார். அவனுக்கு ரைட்டு போட்டது அவரு, இவன் தப்பு போட்டுட்டு இருக்கிறான் எந்திரிச்சு உட்காந்து. புரியல? உங்களுக்கு தெரியுமா, யோபுவுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு ரகசிய உறவும் தொடர்பும். அவன் சொல்றான், நான் கடவுளோடு ஒரு ரகசிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்றான். எனக்கு ரகசிய தொடர்பு என் தேவனோடு இருக்குதுன்றான். ஆனால் அந்த தெய்வத்தை குறித்து இவங்கெல்லாம் பேசும்பொழுது இவன் சொல்கிறான், நான் குத்தம் இல்லாதவன் தாண்டா, மாசு இல்லாதவன் தாண்டா, நான் சரியானவன் தாண்டா, நான் கரெக்டாக தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு அத்தனை சுயநீதி அவன் பேசின பொழுதும் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அந்தகாரப்படுத்துகிறதுக்கு இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். நீ எனக்கு உத்தரவு சொல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க நீதி சரியா இல்லையான்றத தேவனுக்கு முன்னதாக வச்சு சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. மனுஷனுக்கு முன்னாடி உங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா அது பேரு சுயநீதி. தேவன்கிட்ட போய் நில்லுங்க, அவர் சில கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க நீதியா இருந்தீங்களா இல்லையான்றது வெளிப்படும். ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்ல வருகிற ஒரு சப்ஜெக்டோட க்ளோசிங், யோபு வாயில் அந்த சுயநீதி வந்ததற்கு காரணம் அவனுடைய உபத்திரவம். உபத்திரவப்படாத நாட்களில் அவன் தேவனோடு வாழ்ந்து சஞ்சரித்த மனிதன், பலியிட்டு கொண்டே இருந்தவன், டெய்லி பலி செலுத்தினவன். ஆனால் தனக்குன்னு ஒரு உபத்திரம் வரும் பொழுது, ஒரு மனுஷன் சோதிக்கப்படும் பொழுது அவன் வாய் என்ன இருது? ஆண்டவரை குறை சொல்கிற மாதிரி இல்லை, நான் சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சரியாக தானே இருந்தேன்னு சொல்கிற அவன் சொல்கிற சரியை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல.
ஆனால் அவன் சரியாக இருந்தான்றதுக்கு தேவனே ஆதாரமாக இருந்தார். ஃபினிஷிங் ஆண்டவர் என்ன தெரியுமா முடித்தார்? அவன் பேசுனதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை, அவன் வாழ்ந்தது தான் அவருக்கு தேவை. அவன் பேசுனதை டிக்டேஷனுக்கு எடுக்கலைங்க, அவன் வாழ்ந்ததை டிக்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்கிறேன், உங்கள் உபத்திரவத்தில் எத்தனையோ உளறிருப்பீங்க, ரொம்ப கஷ்டத்தில் ஏதோ உளறிருப்பீங்க. ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக. ஆனால் இதை எனக்கு இன்னும் என்ன புரியுதுன்னா, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, அவருடைய நடக்கையின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே, தேவன் அவருடைய விஷயத்தில் எவ்வளோ நீடிய இன்னும் அவர் பொறுமையாக இருந்தார். நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவருடைய பார்வையில் அது பொறுமையாக இருந்திருக்குது. அழிய சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கடைசியில் மனைவி அந்த பிள்ளைகளாம் செத்து போனோடனே, அவருக்கு வியாதி வந்தோடனே அவர் சொன்ன வார்த்தை சைனட் போட்டு சாவறதுக்கு வழி வகுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரே அது சொல்லிட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏயா உங்களுடைய உத்தமத்தில் நீ இன்னும் உறுதியாக இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்ட்டான். அந்த நேரத்தில் உலகத்தான என்ன செய்யுமா சொல்லுங்க? 95 வயசு தாத்தா, 85 வயசு பாட்டி கோச்சிக்கிட்டு மகன் வீட்டுக்கு போச்சுன்னு தாத்தா சூசைட் பண்ணி செத்துட்டார். எவ்வளோ ரோசமான தாத்தா பாருங்க. இப்போ மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து எப்படி இருக்குன்றீங்க? ஒரு புள்ள இருந்தால் கூட திரும்பி பார்த்துருப்பான். புள்ள சொல்லும், அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, பாவமா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். புள்ளையும் இப்போ அவர் மூஞ்சி யார் மூஞ்சை மட்டும் பார்த்தாகணும்? மனைவி மூஞ்சை தான் இப்போ பார்த்தாகணும். இப்போ மனைவி என்ன சொல்லும்? சொன்னதே சொல்லும். என்ன சொல்லும்? நேற்று இருந்ததை காட்டிலும் மோசமாயிருச்சுப்பா. எப்பா நீ இப்போ ஒன்றும் வேணாப்பா, கடவுள் இல்லைன்னு சொல்லி செத்து போயிடுவேன். சொல்லு அப்படின்னு. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரெலாம் பைத்தியக்காரி, பொண்டாட்டி மட்டும் ரொம்ப நல்லவர். இப்போ இந்த வார்த்தையை ஒரு நாள் கேட்டிருப்பானா, பல நாள் கேட்டிருப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மனைவி எங்கேயும் போகலை, யோபோட கூட தான் இருந்தா. சொல்லுங்க, அவர் மனைவி எங்கே இருந்தா? சொல்லுங்க, அவர் மனைவி எங்கே தான் இருந்தா? யோபோடு தான். சிநேகிதர்கள் பேசும்பொழுதும் யோபோடு தான் இருந்தா, யோபு பேசுகிறப்பதும் யோபோடு தான் இருந்தா, ஆண்டவர் பேசுகிறப்பையும் யோபோடு தான் இருந்தா. யோசிச்சு பாருங்க. என்ன விளங்குது? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டால் அதுதான் அதோடைய ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் பேசினதை அவர் கணக்கில் எடுப்பதில்லை, நீங்கள் வாழ்ந்ததை கணக்கில் எடுக்கிறார். நீங்கள் கஷ்டத்திலே தடுமாறுறதை அவர் கணக்கில் எடுக்கவில்லை. ஏன்னா அங்கே பிசாசனம் ஜோதிக்கிறான். கஷ்டத்தில் நீ படும் பொழுது அதை கணக்கில் எடுக்கிறதில்லை, நீ வாழும்போது நடந்த விஷயத்தை கணக்கில் எடுக்கிறார். அதனால் யோபுட பாருங்க, அப்போ கூட யோபு திட்டில் பாருங்க, அறிவில்லாமல் பேசுகிறான் அவன் யாருன்றார். பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர் மாதிரி ஒருத்தன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த ஸ்காலரே ஸ்டாப் பண்ணிட்டார் பாருங்க 32. அவன் யார் அறிவில்லாமல் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனை ஸ்டாப் பண்ண சொல்லு. நான் உங்கள்கிட்ட நீ வா, எவன்ட்டி பேசாத, இங்கே வா, எனக்கு முன்னாடி முழங்கால் போடு, உட்காரு, இப்போ நான் கேட்குறவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்ட்டார். இவர் கேட்க பார்த்தீங்கன்னா வாயை திறந்து பதில் சொல்லவே முடியலை. பூமி உண்டாவதற்கு முன்னும் சமுத்திரங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீ கடவுள் யாருன்னு தெரியுமா, எங்கே இருந்தேன்னு தெரியுமா, உனக்கு அதெல்லாம் தெரியுமா, இந்த மிருகம் பற்றி பார்த்துருக்கியா, அதை பார்த்துருக்கியா, இதை பார்த்து இத்தனையும் படைத்த கடவுள் யோபுன்ற ஒரு மனுஷனை படைச்சி இந்த பூமியில் வச்சு, செல்வந்தனாக வச்சு, சன்மார்க்கனாக வச்சு, எனக்கு பயப்படுறவனா என் கண் முன்னாடி வச்சு, உன்னை அநேகருக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக வச்சுருக்கேன், எனக்கு திரும்ப உன்னை ஆசீர்வாதமாக வைக்க தெரியாதா? எனக்கு தீர்வு சுயநீதி அல்ல, தேவனே என் நீதியை வெளிப்படுத்தட்டும். அப்போதான் நான் நீதியிலே பழக்கம் அடைவேன். நீதியில் பழகணுமா? என்ன செய்யணுமா? நீதியில் பழகணும். அப்போ தான் நீதியில் ஸ்திரப்பட முடியும். நீதியில் எப்படி பழகிறது? நான் செய்வது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் செய்வது, சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், நான் செய்வது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம், தேவனே அதை தெரியப்படுத்துவார். சொல்லுங்க, தேவனே அதை என்ன செய்வார்?
அவ்வளோதான், அது போதும். நான் இதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், மத கூட அதெல்லாம் தெரிய வேணாம். இந்த பாருங்கள், சாதாரணமாக ஒரு மேரேஜ் நடக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கட்டில், மெத்தை, பைக்கு, என்னென்னோ வந்து நிற்கிது. புரியல? ஆமாம், என்கிட்ட கூட சில கல்யாணத்தில் கேட்பாங்க, பாஸ்டர் இதெல்லாம் கொண்டு நாங்கள் வைக்க சொல்கிறாங்கன்னுவாங்க. தேவையா? இல்லை அவங்க ஊருக்காரங்களாம் பார்க்கணுமான்னுவாங்க. நம்ம பிள்ளைக்கு செய்கிறத மற்றவன் எதுக்கு பார்க்கணும்? புரியல? நம்ம பிள்ளைக்கு செய்கிறத மற்றவன் வாயை திறப்பீங்களா பாரு, சொல்லுங்கள். நம்ம பிள்ளைக்கு செய்கிறத மற்றவன் எதுக்கு பார்க்கணும்? அதே போல் கேட்குறவனுக்கு பொண்ணை கொடுக்காத, மதரக்கூடாது. புரியல? ஆமாம். அதே போல் நீ பொண்ணு எடுக்கிற பையன் கேட்டு எடுக்காத. புரியல? இதெல்லாம் நம்மளோடு இருக்கட்டும், பாஸ்டர் காதுக்கு போவேணாம். அங்கே உட்கார்ந்துருந்த ஒரு காக்கா அதை கேட்டுட்டு பறந்து வந்து விஎன்நகர் 3rd கிராஸில் கடைசியில் 34A வந்து கதவை திறந்துருக்கப்ப கா கா கான்னு கத்துனப்ப, என்ன கத்துற அப்படின்னு கேட்டப்போ, உங்கள் விசுவாசி இப்போ தான் பேசி பேரம் பேசி முடிச்சிருக்குது, அதனால் அப்படின்னு என்கிட்ட சொல்கிற மாதிரி வச்சுறாங்க. காக்கா வருமா பாஸ்டர்? நிறையா காக்கா இருக்குது. ஆமாம், அடை கொண்டு வர காக்காவும் இருக்குது, செய்தி கொண்டு வர காக்காவும் இருக்குது. சில நேரத்தில் போகிற காக்கா வரவும் மாட்டேங்குது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. புரியல? ஜாக்கிரதை. பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாங்கள் எங்களை நாங்களே அளந்து கொண்டு எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி எங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது. செல்ஃப் ரைச்சஸ், நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களோ அது தேவனுடைய பார்வையில் இருக்கட்டும். எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அது தேவனுடைய பார்வையில் இருக்கட்டும். எவ்வளவு சகிக்கிறீங்களோ சொல்கிறார் பாருங்கள், சபைக்கே சொல்கிறார், லவோதியா நீ எவ்வளோ சகிச்சான்னு எனக்கு தெரியுன்றார். புரியுங்களா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியுன்றார். அவர் பார்த்தா போதும், அவர் பார்த்தா போதும். நான் ஜெபிக்கிறத, தான தர்மம் பண்ணுறத, உபவாசம் இருக்கிறத தெய்வம் பார்த்தா போதும். நான் வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு தெரிஞ்சால் போதும், அவருக்கு வெளிச்சமாக இருந்தால் போதும், என்னிடத்தில் இருக்கிற நன்மைகள் அவருக்கு தெரிஞ்சால் போதும். அவர் எனக்கு கரெக்ஷன் பண்ணி அவர் கரெக்ட் போட்டு நாளைக்கு என் நீதியை வெளிச்சமாக்கினா அது எனக்கு போதும். ஹல்லேலூயா. அதில் கூட இந்த நிலைக்கு வாங்கள். என் சுயநீதி அல்ல, என் நீதியை என் தேவனே வாய் திறந்து சொல்லுவாராக. ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ டெம்போனி பாட்டு நீர்தானையா. டெம்போனி பாட்டு நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை
பட்டப்பகல் போலாக்குவே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே வார்த்தையால் இருத்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ் ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏகோவா சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவா சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். நம்மள்ட்ட உள்ள ஒரு பெரிய டிராபேக் எங்கன்னா நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தான். நம்ம செஞ்சது நல்லதெல்லாம் சொல்லி காட்டிடுறோம், ஆனால் அந்த நல்லதை செய்ய வச்சவரை நம்ம மறந்துட்டோம். நன்மைன்றது என்கிட்ட இல்லை, ஆனால் நன்மை செய்ய வைக்கிறவர் தான் என் கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் நம்மள்ட்ட இருக்க பயபக்தியை தான் உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த பயபக்தியை தந்தவரை நம்ம மறந்துட்டோம். சற்று யோசிங்க. நான் செஞ்சேன், என்னால் தான் இந்த குடும்பம் நடக்குது, என்னால் தான் நீ நல்லா இருக்கிற, நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சேன், இப்படி பல விஷயங்களை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் இது ஒரு அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆண்டவரே, யோபு குறித்து ஆண்டவரே சொல்றார், அவன் உத்தமே சன்மார்க்கன், எனக்கு பயந்து நடக்கிறவன், என் தாசன், என் ஊழியக்காரன். எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? ஆனால் உபத்திரவ நேரத்தில் யோபு சஞ்சலத்தில் பேசின வார்த்தைகள், ஆண்டவரே, அவர் பார்வையில் நான் குற்றம் இல்லாதவன், நான் சரியாக தான் வாழ்ந்தேன், நான் துன்மார்க்கனமாக இருந்தேன், நான் நீதிமானதான தானே வாழ்ந்தேன், அநேக வார்த்தைகளை பேசுகிறான். அவன் சிநேகிதர்கள் அவனை கண்டிக்கிறாங்க. அப்பொழுதும் ஆண்டவர் யோபுவை தன் சிநேகிதருக்கு முன்பதாக விட்டு கொடுக்காம, அவங்க மனுஷருடைய பார்வைக்கு எது சரியா தெரிஞ்சிச்சோ அது அவருடைய பார்வைக்கு தவறா தெரிஞ்சு, அவருடைய பார்வையில் எது தவறா தெரிஞ்சோ அது கர்த்தருடைய பார்வையில் சரியா தெரிஞ்சு. அவர் சொல்றாரு, எலிப்பாசை கூப்பிட்டு சொல்றாரு, ஏய், நீங்க 3 பேரும் யோபு போல பேசலடா, அவன் ரொம்ப நிதானமா பேசினான்டான்றார். நன்றா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய பார்வை வேற, ஆண்டுடைய அளவு வேற, ஆண்டுடைய நினைவு வேற. நீங்க உங்களுக்கு போட்ட ரைட்டெல்லாம் அவர் பார்வையில் தப்பு. அவர் எதெல்லாம் ரைட்டா போட்டிருக்கிறாரோ அதான் உங்க வாழ்க்கையில வெற்றி. என் சுய நீதி அல்ல, என் நீதியை பற்றி என் தேவனே சொல்லட்டும். என்னை நான் புகழ்வதல்ல, என் சந்ததி என்னை புகழட்டும். என் புள்ள பார்த்து சொல்லணும், எங்கள் அப்பா யோக்கியன், எங்கள் அப்பா ஜெபிக்கிறவன், எங்கள் அப்பா நீதிமான், எங்கள் அப்பா கர்த்தருடைய மனுஷன். உங்கள் புள்ள சொல்லட்டும், உன் பேரண்ட்ஸ் சொல்லட்டும், உன்னை உன் மாமியார் சொல்லட்டும், உன் மருமகள் சொல்லட்டும். ஏன்னா அவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னை குறித்து நான் சாட்சி கொடுக்க மாட்டேன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய சாட்சி மெய்யான சாட்சியா இருக்குதுன்றார். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய பேசிட்டோம், சுயநீதியை பற்றி நிறைய. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பாவ லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஃபர்கிவ் மீ லார்ட், ஃபர்கிவ் மீ. என் ஸ்டேட்டஸில் நான் செஞ்சதெல்லாம் போட்டனால உலகம் வேணா மெச்சிச்சிச்சு, பரலோகம் மெச்சிக்கலப்பா.
என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் சுயநீதியினால் தேவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய என் நீதி இன்னும் வெளிப்படாமல் இருக்குது. அதற்காக நான் காத்திருக்கிறேன். இனி என் சுயநீதி என் வாயிலிருந்து வராது. என் வாயினால் நான் புகழ்கிறவன் இல்லை, கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷனாக இருப்பேன் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நான் நீதியில் பழகுவேன், அப்பொழுதுதான் நான் நீதியில் ஸ்திரப்படுவேன், அப்பொழுதுதான் கொடுமை எனக்கு தூரமாக இருக்கும், அப்போ தான் பயம் எனக்கு தூரமாக இருக்கும், அப்போ தான் திகிலுக்கு நான் தூரமாக இருப்பேன். அவைகள் என்னை அணுகுவதில்லை. அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் பிள்ளைகளை பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை ஆண்டவரே. அந்த ஸ்தானத்தில் நாங்கள் எங்களை கரெக்ஷன் பண்ண விட்டு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். இந்த வாரம் முழுதும் பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. தெரியாதவர்கள் அறியாதவர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.